ஆகிடுச்சு. நைட்டு வந்து அதுக்கப்புறம் வீடியோலாம் எடுக்கவே முடியல. அடித்து பிடிச்சி ஓடி வந்து கரெக்டாக ட்ரெயினில் ஏறிட்டோம். ஏறினோடனே உள்ளே எல்லாருமே தூங்கிட்டு இருந்தாங்க. ஸோ வீடியோ எதுவும் கவர் பண்ண முடியல. இந்த ட்ரெயினில் தான் வந்தோம். ட்ரெயின் நல்லா நீட்டாக இருந்துச்சு. நமக்கு 3E நியூ கம்பார்ட்மெண்ட் இது எல்லாமே. ஸோ சூப்பராக இருந்துச்சு. ஹவுரா வந்திருக்கோம். ஹவுரா வந்தோன்னே ஃபஸ்ட்டு எங்களுக்கு என்ன ஷாக்குனா, இங்கே ட்ரெயின்லாம் இருக்குது, நடுவுலையே கார் வந்து நிற்கிது. ஸோ ரயில்வே ஸ்டேஷன் உள்ளேயே அப்படியே வந்து காரை நிறுத்திடலாம். இங்கே எல்லாம் காரு கீரெல்லாம் நிறுத்திட்டு அப்படியே வந்து ஏறுறாங்க. புதுசாக இருக்குப்பா இது நமக்கு. எங்களுக்கு ட்ரெயின் இங்கே நிற்கிது, கார் இங்கே நிற்கிது. அது தாண்டி அங்கேயும் பிளாட்ஃபார்ம்ஸு. ஸோ புதுசாக இருக்குது இது. மணி 4:30 தான் ஆகுது. ஆனால் 4:30க்கு எவ்வளோ வெளிச்சமாக இருக்குது. இங்கே ஃபுல்லாக வெளிச்சமாக இருக்குது. ஏதோ 6:30 மணிக்கு மாதிரி. இதெல்லாம் ஸ்டேஷனு, ஹவுரா ஸ்டேஷன். இப்படியே வண்டி எடுத்துகிட்டு வந்து அழகாக இப்படி ட்ராப் பண்ணிட்டு இப்படி ட்ரெயின் ஏற்றி விட்டு போயிடலாம். நல்லா இருக்குப்பா. இப்படி ரோட்டில் வந்து அப்படியே வருது வண்டி அப்படியே ஸ்டேஷனில் போகுது. இதுதான் ஹவுரா. நிறைய கூட்டம் இருக்குது, ஆனால் அதை மெயின்டைன் பண்ணுற அளவு நல்லா வச்சுருக்காங்க. ஸோ நல்லா இருக்குது. நமக்கு ஏசி வெயிட்டிங் தான் வந்து இருக்குது. இப்போ நம்ம அங்கே தான் போகிறோம். வெயிட்டிங் ரூம் இதுதான் நமக்கு. இது 1 ஹவருக்கு 45 rupees ஆகும். ஹவுரா பிரிட்ஜு. ஸோ ஹவுரா ஸ்டேஷன் இதுதான். அதுலேருந்து வெளில வந்துட்டோம். இப்போது இங்கே வெளில வந்தோடனே காலைல மணி 6:30 தான் ஆகுது. எவ்வளோ வெயில் இப்போவே வந்துடுச்சு. ஃபுல்லாக கூட்டம் தான் இங்கே, செம்ம கூட்டம். இப்போ இங்கே ஷாலிமருக்கு நமக்கு ரிட்டன் ட்ரெயின். அதனால் இப்போ என்னென்னா கிளாக் ரூமில் ஷாலிமரில் இதை வச்சுட்டு அதுக்கப்புறம் திருப்பி எக்ஸ்ப்ளோர் பண்ணலாம். ஏன்னா டைமும் நிறைய இருக்குது. ஈவினிங் நமக்கு டைம் தேவைப்படும். அதனால் அது மாதிரி பண்ணிடலான்னு ஒரு பிளான் பண்ணிட்டு போயிட்டுருக்கோம். ஷாலிமருக்கு இப்போ ஒரு பஸ் எடுக்கணும். பஸ் பிடிச்சிட்டு கிளம்புவோம். இதுதான் ஹவுரா பிரிட்ஜு. இந்த பையன் ஆந்திராவிலேருந்து தனியாக வந்துருக்கான். சரி, அவனும் கொல்கத்தா தான் வரேன் கூட வரேன்னா, சரி வாடா அப்படின்னு சொல்லி கூப்பிட்டு போயிட்டுருக்கோம். இங்கே இந்த பஸ் ஏறி இருக்கோம் ஷாலிமருக்கு. ஷாலிமரில் போயிட்டு நம்ம பேக்கை வந்து பார்க்க வச்சுட்டு அடுத்தது அப்படியே போக வேண்டியதுதான். எவ்வளோ தெரில, ஏதோ டவுன் பஸ் மாதிரி இருக்குது. ஏறி போவோம். பஸ்ஸில் போயிட்டுருக்கோம். இந்த சைடு வந்து ஃபுல்லாக மார்க்கெட் தான் போல இருக்குது. காலைல 7 மணி தான் ஆகுது. ஆனால் எல்லாம் மார்க்கெட்டு பிஸியாக ஓடிக்கிட்டே இருக்குது. ஃபுல்லாக ட்ரெஸ்ஸு தான், ஏகப்பட்ட ட்ரெஸ்ஸு இருக்குது எல்லாருக்கும். இப்போ பின்னாடி அந்த பஸ் மாதிரி இருக்குல்ல, அதுதான் இந்த ஊர் பஸ் போல் இருக்குது. அங்கேருந்து இறக்கி விட்டாங்க. இறக்கி விட்டதில் இங்கே உள்ளே போகணும் ஷாலிமார் ஸ்டேஷன். ஒரு டிக்கெட் வந்து 15 ரூபா. பரவாயில்ல, டேக் அரௌண்ட் 25 minutes ஆகிருக்கு. 15 ரூபா தான் வாங்கலாம். நல்ல தூரம் தான். ஆனால் டிராஃபிக் இல்லை. காலையில் இப்போ 7 மணி தான் ஆகுது. ஆனால் எல்லா இடமே மார்க்கெட் ஏற்கேட்டு எல்லாமே வந்து காலைல 6 மணிக்கு தான் வந்துடுறாங்க. அதனால் காலையிலே பரபரப்பாக ஓடிக்கிட்டு இருக்கு இந்த ஊரே. இங்கே விடிஞ்சிருக்கு காலைல 4:30 மணிக்கே. நம்ம ஊர் மாதிரி இல்லை, 4:30 மணிக்கு விடிஞ்சதுனால மக்கள்லாம் அப்பத்துலேருந்தே ஒரே பிஸியாக தான் இருக்காங்க. எல்லாம் மூவிங்லேயே இருக்காங்க. அப்படியே போவோம். வழி இருக்கா இல்லை இதுதான் ஒரே வழியாக இருக்குது இல்லை? இது மாதிரி இப்போ நம்ம ஆட்டோக்காரன் அங்கே இறக்கி விட்டான். இங்கே வந்து ஏதோ குண்டு குழியெல்லாம் தாண்டி எகிரி குதிச்சு இந்த ட்ராக்கை கடந்து இப்போ உள்ளே போகணும் போல இருக்குது. இந்த சைடு வந்து டேரெக்டாக வழி இருக்குது. ஆனால் நம்ம பஸ் அங்கே விட்டுருச்சு. பார்ப்போம். அங்கேருந்து பஸ்ஸை பிடிச்சி அவ்வளோக்குள்ளே ஒரு 1 மணி நேரம் ஸ்பெண்ட் பண்ணி வந்தோம். வந்தால் இங்கே வந்து கிளாக் ரூமே இல்லையா. அதனால் பேக்கை தூக்கிட்டு அப்படியே போகலான்னு நான் சொன்னேன். சந்தோஷம் முடியாது, இது தூக்கிட்டு போகிறது கஷ்டம்தான். அதனால் திருப்பி ஹவுராக்கு இங்கே ஆட்டோ பிடிச்சிட்டோம். ஏன்னா திருப்பி நடக்கணும்னா அவ்வளோ தூரம், ஒரு 600 meters வருது. அதனால் ஆட்டோ பிடிச்சிட்டோம். இங்கேருந்தே வாசலில் 150 சொன்னான். அதுக்கப்புறம் இன்னொரு ஆட்டோக்காரன் வந்து அதை 120 கொடுக்குறேன்னா 2 பேருக்கும் அடிச்சிக்க ஆரம்பிச்சிட்டாங்க. அதுக்கப்புறம் ஏதோ நமக்கு 120 கிடைக்குதுன்னு சொல்லிட்டு நாங்கள் ஏறி வந்துட்டோம். இப்போ அந்த ஆட்டோவில் தான் போகிறோம்.
அப்படியே போயிட்டு அங்கே லாக்கர் ரூம் வைப்போம். ஓ, அங்கே வந்து கிளாக் ரூமே கிடையாது. அவ்வளோ தூரம் நம்ம போனதே வேஸ்ட்டு. இப்போ திருப்பி ஒரு ஆட்டோ பிடிச்சி இங்கே வந்தாச்சு. ஆட்டோக்காரன் அங்கே இறக்கி விட்டான். அங்கே ஒரு மார்க்கெட் இருந்துச்சு, நம்ம போகும்போது பார்த்துருக்காங்க. செம்ம பெரிய மார்க்கெட்டு, ஃபுல்லாக துணிங்க அடுக்கி வச்சுருக்கானுங்க. போகும்போது ஏதாவது பார்க்கலாம். ஸ்டேஷன் அங்கே இருக்குது. நம்ம அப்படியே போயிட்டு இதை திருப்பி ஹவுராவில் தான் வைக்கணும். அப்புறம் நமக்கு இன்றைக்கி என்னன்னு தெரில, ரொம்ப அலைச்சல் தான் இன்றைக்கி. டைம் வேறு இதனால் ஆல்ரெடி நமக்கு 12 hours தான் இருந்துச்சு திருத்தாக்கு. இதில் வேறு டைம் ஆனதுனால நம்ம ரொம்ப ரஷ் பண்ணி தான் போகிற மாதிரி இருக்கும். திருப்பி ஹவுராக்கே வந்துட்டோம். ஒரு 2.5 மணி நேரம் சுற்றிட்டே திருப்பி வந்தாச்சு. பிளாட்ஃபார்ம் 23ல் கிளாக் ரூம் இருக்குன்னு சொல்லியிருக்காங்க. ஸோ அதுக்கு அப்படியே போய்ட்டு உள்ளே இங்கேயே வச்சுட்டு அதுக்கப்புறம் வருவோம். ஸோ வந்துடுச்சு, இதுதான் கிளாக் ரூம். உள்ளே நம்ம பேக்கை வச்சுட்டு வருவோம். ஒரு பேக்கு 40 ரூபாய் ஆன் 24 hours, 2 பேக் 80 rupees. 24 hours தான், 12 hours கிடையாது. இங்கே வச்சுட்டு இப்போ மெட்ரோ பிடிக்கலாமா ஆட்டோ பிடிக்கலாமான்னு பார்க்குறோம். அப்படியே பார்த்துட்டு ஸோ வந்துட்டோம். எப்படியோ கிளாக் ரூமை வச்சுட்டு இங்கே ஹவுரா மெட்ரோவில் இருந்து அப்படியே போயிடலாம். இங்கே வெயிலும் அதிகமாகிடுச்சு. மெட்ரோவில் அப்படியே ஏசிலே போயிடலாம். இப்போ அங்கேருந்து இங்கேருந்து இறங்கணும். இப்போ அந்த சேரில் உட்காந்து சேர் உடஞ்சிருக்கு போல இருக்குது. அப்படியே கவுந்துருச்சு வீடியோ எடுக்கும்போது. தோசை சொல்லியிருக்காங்க, முடிச்சுட்டு இங்கே வாக்கபிள் டிஸ்டன்ஸ் தானே, அப்படியே நடந்தே போயிடுங்க அப்படிங்கிறாங்க. ஸோ அந்த கடையில் சாப்பிட்டோம் தோசை. பார்த்தா அவர் வந்து பேசிகிட்டே இருக்கும்போது நீங்கள் தமிழாங்கிறாரு. ஆமான்னு சொல்லிட்டு அவர்கிட்ட போட்டு 1/2 மணி நேரம் பேசிகிட்டு இருந்தோம். அவர் தான் வந்து எப்படி போகலாம், நீங்கள் என்ன பண்ணணும், எப்படி இருக்கணும், எல்லாம் உஷாராக வச்சுக்கோ அப்படின்னு சொல்லி விட்டாரு. சரி, நான் விக்டோரியா தான் ஃபஸ்ட்டு போகலான்னு சொன்னோம். எல்லாமே ஒரு சர்க்கியூட் தானே பக்கத்தில். அதனால் காரி போயிட்டு இப்படி வந்தோன்னா ஈஸியாக இருக்கும் அப்படின்னாங்க. ஸோ நம்ம அதான் இப்படி போகிறோம். ஒரு பஸ் ஏறியிருக்கோம். டாக்ஸி ஏறாதீங்க, பஸ்ஸே ஏறுங்க அப்படின்னு சொன்னாங்க. அதனால் பஸ்ஸில் தான் போகிறோம். அப்படியே சுற்றிட்டு காலி வந்து செம்ம கூட்டமாக இருக்குமா இன்றைக்கி. நம்ம பார்க்குறது ரொம்ப கஷ்டம், அதனால் பார்த்து போங்க அப்படின்னாரு. காலைல சீக்கிரம் வந்துருக்கோமா, காலைல நம்ம அங்கே போகிறதுக்கு பதிலாக இங்கே வந்திருக்கலாம். எப்படியோ ஆகிடுச்சு. ஸோ பார்த்துட்டு அப்படியே வருவோம். கரெக்டாக அந்த பஸ் வந்து ஏறிட்டோம். கேட்டு காலிக்கால் தான் போகுது. நம்ம போய்ட்டு பார்ப்போம். ஸோ இதோ பஸ் இங்கே இறக்கி விட்டாங்க. இதான் காலிக்காட்டு உள்ளே போகிற வழி. அப்படியே உள்ளே போவோம். இல்லை, அந்த ட்ராமுக்கு போட்டு வச்சுருக்காங்க. இப்போ மோஸ்ட்லி ட்ராம் அவ்வளோவா வர்றது இல்லையா, ஏன்னா ரொம்ப டிராஃபிக் ஆகுதுன்னு. இதுக்குள்ளே தான் கோயில். போகலாம். இங்கே போனால் அந்த பண்டித்தெல்லாம் ஏமாற்றுவாங்கன்னு சொல்லி தான் விட்டாரு. போகணுன்னே கேட்குறான். அப்படியே சும்மா பார்த்துட்டு வந்துடணும். பஸ்ஸு பத்திரமா வச்சுக்கணும். டேரக்ட் பஸ்ஸுன்னு கூப்பிட்டு போனால் 100 ரூபான்னு கேட்குறாங்க. நாங்கள் அப்படியே வந்துட்டோம். உள்ளே வந்துட்டோம். அப்படியே போனால் கோயில். இது ஃபுல்லாக அந்த மார்க்கெட் மாதிரி இருக்குது. இங்கே உள்ளே வந்துட்டோம். இங்கே வந்து பார்த்தா க்யூ நிற்கிது. பெரிய க்யூ இல்லை, ஆனால் க்யூ மூவே ஆக மாட்டேங்குது. ஸ்பெஷல் க்யூ போனால் 100 ரூபா கேட்குறான். இங்கே கூட்டமே இல்லைன்னு இங்கே நின்னோம். ஆனாலும் மூவ் பண்ண மாட்டேங்குது. முன்னாடி அப்படியே பாட்டெலாம் பாடிக்கிட்டு வராங்க. நல்லா தான் இருக்குது. இந்த கூட்டம் பயங்கரமாக அப்படியே நிற்குது. ஒரு 1/2 மணி நேரமாக நின்றுட்டே தான் இருக்கும். இப்போ தான் அந்த கோயில், காளி கோயிலை முடிச்சாச்சு. இது கோயிலே கிடையாது ஃபஸ்ட்டு. இது வந்து ஃபுல்லாகவே ஒரு ஸ்கேம் பிளேஸு. என்னென்னா உள்ளே போகும்போது கொஞ்சம் கூட தான் நிற்கிது, ஆனால் அது ரொம்ப நேரம் நின்றுக்கிட்டே இருக்குது. என்னடா இதுன்னு எங்களுக்கு ஒன்றுமே தெரில. ஒரு 1 hour நின்றுட்டு உள்ளே போய் பார்க்குறோம். உள்ளே போனால் வந்து நம்மளை அப்படியே நிறுத்தி வச்சிடறான். 100 ரூபா இங்கே எல்லாருக்கிட்டையும் வாங்குறாங்க. அவங்கள அப்படியே இறக்கிட்டே இருக்கான். என்னன்னா இங்கே 100 ரூபாய்க்கு தனி கியூ கிடையாது. நம்ம ஊரில் இப்போ விஐபி கியூன்னு சொல்லிட்டு 100 ரூபாய்க்கு கொடுக்குற மாதிரி கிடையாது. தனியாக வந்து அவங்கள கூப்பிட்டு வந்துக்கிட்டே இருக்கான். இந்த கியூ அப்படியே நிறுத்தி வச்சிடறான். ஸோ நானும் சந்தோஷ் எல்லாம் வந்து அங்கே அப்படியே மாட்டிக்கிட்டோம். அங்கேயே ஒரு காலம் இருந்தோம். எங்ககிட்ட வந்து அதுக்கப்புறம் உள்ளே போனோம்னா எங்ககிட்ட 100 ரூபா கொடுன்னு கேட்குறான். அங்கே சும்மா நாங்கள் ஜென்ரல் லைனில் வந்ததுக்கே போட்டு அவனை அசிங்கமாக திட்டிட்டு அங்கே 10 நிமிஷம் அவன் ஏதோ கத்துறான். நாங்கள் தமிழில் அசிங்கமாக அவனை கத்திட்டு வந்துட்டுருக்கோம் கோயிலில் உட்காந்து. அப்படி தான் இன்றைக்கி இங்கே போயிருக்கு. ஸோ ஒரு பக்காவான ஸ்கேம் பிளேஸ் இது. இங்கே வருபவர்கள் ஸ்கேம் செய்து அனுப்பப்படுவார்கள். முடிச்சுட்டு இந்த ரோட் சைடில் கடைலாம் பார்த்தோம். அங்கெல்லாம் கொஞ்சம் நியாயமாக தான் இருக்காங்க. ஏமாத்துற ஒரே இடம் இந்த கோயில் உள்ளே தான். அந்த பண்டித்துங்கள்லாம் சேர்ந்து ஃபுல்லாக அவனுங்களாம் ரவுடி மாதிரி பண்ணுறானுங்க. போட்டு அவனுங்களுக்கும் நமக்கும் கை கலப்பாயிருக்க வேண்டியது, கிட்டத்தட்ட சண்டே ஆக வேண்டியது. அப்படியே கத்திட்டு வந்துட்டோம். எங்களை தவிர எல்லாருமே காசு கொடுத்தாங்க, நாங்கள் கொடுக்க முடியாதுன்ட்டோம். அதனால் செம பெரிய ஒரு கலவரமாக ஆயிடுச்சு அந்த இடத்துல. ஸோ வேர்த்து ஊற்றுது. ஏன்னா அந்த பஸ் வந்து அங்கே இறக்கி விட்டாங்க. அங்கேருந்து நம்ம விக்டோரியா மால் இப்படி போவோம்.
அந்த கோயில் வந்து நம்பர் 1 ஸ்கேம் ஃபுல்லாக. ஒருத்தன் வந்து என்னோடய ஷூ, நைக்கி ஷூ, இதை வந்து திருடுறதுக்கு அப்பத்துலேருந்து முயற்சி பண்ணிகிட்டே இருந்தான். நானும் அப்படி தான் நினச்சேன், அவன் என் ஷூவை திருட போகிறான்னு சொல்லிட்டு அவனை ஃபஸ்ட்லேருந்தே நோட்டம் விட்டுகிட்டே இருந்தேன். கடைசியில் என் ஷூவும் எடுத்துட்டான். எடுத்தோடனே நான் பத்திரி அடிச்சுட்டு கிட்டே போய் பார்க்குறேன். அங்கேருந்து பார்த்தா என் ஷூ எடுக்கல. சரின்னு சொல்லிட்டு அப்படியே விட்டுட்டேன். கொஞ்ச நேரம் கழித்து பார்த்தா ஒரு இத்து போன செருப்பு, அதை தூக்கி போட்டு அவன் ஓடுறான். அந்த செருப்புக்காரன் கடைசியில் அவனை பிடிச்சி அவனை துரத்தி விட்டு வெளில விட்டானுங்க. அவ்வளோக்குள்ளே இருக்கும்போது ஏன் அந்த செருப்பு தூக்குனான்னு தெரியலண்ணா. ஆனால் ஷூக்கெல்லாம் பாதுகாப்பே கிடையாது, எல்லாத்தையும் திருடிடுவானுங்க போல இருக்குது. பெரிய திருடனுங்க உள்ளே இருக்கிற அந்த பூசாரிங்க தான் நம்பர் 1 ஃப்ராடுங்க. உள்ளே மிரட்டி காசு கேட்குறானுங்க. இந்திக்காரங்களாம் ஒருத்தனும் வந்து அவன்கிட்ட கேட்கவே மாட்டேங்கிறானுங்க. ஏதோ சாபம் விடுற மாதிரி அவன் பண்ணுறான். 500 ரூபா ஒருத்தன் கொடுக்குறான், அவங்ககிட்டையும் வந்து காசு கேட்குறான். அதுக்கப்புறம் அவன் எக்ஸ்ட்ரா கொடுக்கலன்னா சாபம் விடுறான்னு சொல்லிட்டு ஏதோ 100 ரூபாய் எக்ஸ்ட்ரா வாங்குறான். ஸோ பயங்கரமான ஆளுங்க அவனுங்க தான். ஸோ விக்டோரியா மெமோரியல் வந்தாச்சு, தெரியுதா? இதுதான் விக்டோரியா மெமோரியல். ஆனால் இன்றைக்கி மண்டே வந்து மெமோரியல் க்ளோஸ் தான். மெமோரியல் ப்ளஸ் கார்டன் ரெண்டும் சேர்த்துனா 50 ருபீஸ், இல்லைன்னா 30 ருபீஸ். நம்ம இப்போ 30 ருபீஸ் கொடுத்துருக்கோம். என்னென்னா சும்மா வெளில இருந்து பார்த்துட்டு அப்படியே வர வேண்டியதான், உள்ளே போக முடியாது. இந்த கார்டன்ஸ்லாம் சும்மா பார்த்துக்கலாம், அவ்வளோதான். மண்டே ஹாலிடே. ஸோ இதுதான் இந்த பார்க்கு. எல்லாம் பார்க்கில் இங்கே எல்லாம் வெயிலுக்கு மரத்துக்கு கீழே ஒவ்வொருத்தரும் உட்காந்துட்டாங்க. எல்லாம் அப்படியே பிக்னிக் மாதிரி, நாங்களும் அப்படியே பிக்னிக் மாதிரி இங்கே ஒரு மரத்துக்கு கீழே உட்காந்துருக்கோம். ஏன்னா உள்ளே இப்போ போக முடியாது. ஸோ அப்படியே கொஞ்சம் நேரம் உட்காந்துட்டு போகும். ஸோ இதுதான் விக்டோரியா மெமோரியல். உள்ளே நம்ம என்ட்ரி கிடையாது, சும்மா இப்படி வெளில இருந்து பார்த்துட்டு இந்த பார்க்கில் கொஞ்சம் நேரம் உட்காந்துருந்தோம். நல்லா இருந்துச்சு, அப்படியே கிளம்பலாம். விக்டோரியா மெமோரியல் ஒரு வழியாக முடிச்சாச்சு. இங்கே பஸ்ஸெல்லாம் செம்ம வேகமாக ஓட்டுறாங்க, ஏதோ ரேஸ் ஓட்டுற மாதிரி. நாங்கள் வந்து அடுத்து இங்கே கத்தீட்ரல் சர்ச் இருக்குது. அதுக்கப்புறம் இங்கே ஒரு காய்கறி வாங்குகிறோம் இந்த கடையில். காய்கறி பார்த்து ஏதாவது நல்லா இருக்குந்தா வேறு ஏதாவது வாங்குவோம். நாங்கள் ஒரு பேல் பூரி வாங்கிட்டு அப்படியே இங்கே உள்ளே வந்தோம். இது கத்தீட்ரல் சர்ச். இந்த சர்ச்சுக்கு வந்து என்ட்ரி ஒரு 10 ருபீஸ் அங்கே கலெக்ட் பண்ணாங்க. சர்ச் தான், ஆனாலும் வாங்குறாங்க. ஸோ அது அந்த டெவலப்மெண்ட்டுக்கு யூஸ் பண்ணிப்பாங்க போல இருக்குது. ஸோ இந்த சர்ச் முடிச்சுட்டு நம்ம அடுத்து ஒரு மியூசியம் இருக்குது, அதுக்குள்ளே போய்ட்டு அப்படியே சுற்றிட்டு ஏதாவது லஞ்ச் சாப்பிட்ணும். அதுதான் எங்கேன்னு தெரில. ஸோ இதுதான் சர்ச்சு. சர்ச்சு அப்படியே முடிச்சுட்டு இதுதான் இங்கே டாலஸ்ட் பில்டிங். இப்போ இங்கே சோ பசார்னு ஒரு மெட்ரோ ஸ்டேஷன் வந்துருக்கோம். இங்கே ஏதாவது பிளேஸ் போகலாம். வந்து ஷாலிமார் ஸ்டேஷனுக்கு ஹவுராலேருந்து போகிறோம். இப்போ நாங்கள் நிறைய ஒரே ஒரு குழப்பமானதுனால அதுக்கப்புறம் சார்ஜ் இல்லை, எடுக்க முடியல. ஸோ அப்போ ஷாலிமாருக்கு போயிட்டுருக்கோம். போயிட்டு இந்த நாள் இன்னையோட முடிச்சிடலாம். இப்போ நம்ம வந்து ஷாலிமார் ஸ்டேஷன் வந்தாச்சு. இதுதான் இந்த ஸ்டேஷனே ரொம்ப ஒரு டம்மி ஸ்டேஷனாக இருக்குது, குப்பை தொட்டி மாதிரி தான் இருந்துச்சு. எப்படியோ இங்கே கேபு வந்து 250 கேட்டான். காலைல பஸ்ஸில் வந்தோம் 10 ரூபா தான். இப்போ வந்து பஸ்ஸு எதுவும் வந்து லேட் ஆகிடும்னு சொல்லிட்டு நாங்கள் கேபில் வந்துட்டோம். ஏன்னா பஸ் வந்து அங்கே முனையில் இறக்கி விடுவோம், நடந்து வந்துடுவோம். ஸோ ஆட்டோ பார்த்தோம், ஆட்டோ கிடைக்கல. ஸோ கேப் பிடிச்சி இங்கே வந்தாச்சு. இதோட நாளைக்கு தான். குட் நைட்.